புரட்சி பாரதம் கட்சி இல்லையெனில் ஆதி திராவிடர் பள்ளி பொது பள்ளியாக மாறி இருக்கும் என்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற சட்டமன்ற உரை விளக்க பொதுக்கூட்டத்தில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியின் சட்டமன்ற உரை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்திக்கு கச்சிப்பட்டு பா அன்பு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மாநில செயலாளர் ருசேந்திரகுமார் மற்றும் மாவட்ட செயலாளர் பரணி புத்தூர் மாரி, வழக்கறிஞர் SPC தனசேகர், திருமங்கலம் MP வேதா ஆகியோர் உடனிருந்தனர். இது 13 வருடங்களாக யாருக்கும் பதவி உயர்வு இல்லை. காவலராக இருப்பவர்கள் SSI ஆகவும் SI ஆகவும், இன்ஸ்பெக்டர் ஆய்வாளராகவும், ஆய்வாளர்கள் DSP ஆகவும் 13 வருடங்களாக இந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது முதலமைச்சர் துறையிலே இப்படி இருந்தால் மற்ற துறைகள் எப்படி இருக்கும் என்று புரட்சி பாரதத்தினுடைய உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய காரணத்தினால் மறுநாளே முதலமைச்சர் அனைத்து அரசு செயலர்களையும் அழைத்து ஆலோசனை செய்து 3 நாட்களுக்குள் அனைவருக்கும் பதவி உயர்வை கொடுத்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.